எல்லோருக்கும் நல்வணக்கம் ஸ்டார். நம்ம சங்கமித்ரா சூப்பர் ஃபாஸ்ட் உடைய செகண்ட் பார்ட் நாக்பூர்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு மகாராஷ்டிரா. 1247 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NGP. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கு. 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நாக்பூர் ஜங்ஷனுக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஆரஞ்சு பர்ஃபி வாங்கிக்கோங்க. இங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ஒன்லி 190 ருபீஸ் தான். அதே போல வாழைப்பழம், குட்டி குட்டி ஆரஞ்சு எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. டிராவல் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வாங்கிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பரில் பர்த் இருக்கும் பார்த்தீங்களா, பர்த்தில் தான் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபைன் வாங்கி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. RAC பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நேற்று மாதிரி ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஆனால் இருக்கிற கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணுங்க. நாம் அண்டர்சர்வ் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஸ்லீப்பர் கோச் இப்படி இருக்கா, இல்லை எல்லா ஸ்லீப்பர் கோச்சும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும். வாங்க போய் பார்க்கலாம். சங்கமித்ராவில் நம்ம கோச் மட்டும் இல்லைங்க, எல்லா கோச்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது. இந்த கோச் மட்டும் இல்லை, இன்னொரு கோச்சையும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள், அதுவும் கூட்டமாக தாங்க இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் 4-5 பேர் எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்கள் லூடோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக கதவு பக்கம் உட்காந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, போயிட்டே இருக்கலாம். ஸ்லீப்பரில் மக்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ தேர்ட் ஏசிக்கு போவோம். தேர்ட் ஏசிக்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு அப்டேட் பண்ணுறாங்க. வாங்க தேர்ட் ஏசிக்கு போகலாம். சங்கமித்ராவுடைய தேர்ட் ஏசி கோச்சு ஆன்போர்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்கே ஸ்லீப்பரில் இருக்கிற மாதிரி ரஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் நிம்மதியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்லீப்பரில் தான் ஏகப்பட்ட கூட்டம் ஏறி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஓகே தாங்க. தேர்ட் ஏசியில் இருக்கிற ரெஸ்ட் ரூமையும் பார்த்துருங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் நீட்டாக இல்லை. இருந்தாலும் ஸ்லீப்பரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. (1323 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செபகரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SEGM. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காகித பூ நிறையா இருக்கும். ஸ்டேஷனே ரொம்ப அழகாக இருக்குங்க செபகரம். தேர்ட் ஏசிக்கு போனோம் இல்லையா, தேர்ட் ஏசியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏசி கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ கம்மி பண்ணுங்கள், டெக்னீஷியன் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குது தெரியுமா, அடிக்கிற வெயில உள்ள சீட்டெல்லாம் எரியலைங்க, அப்படி இருக்கு உள்ள. ஒரே ட்ரெயின் தான், ஆனால் மக்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸுங்க. இருக்கிற வெண்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அண்டர்சர்வ் கிட்ட தான் நின்று எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் ஸ்லீப்பர் இருக்கிறத மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர்சர்வ்டு தாங்க.
செவ்வகரம் ஜங்ஷன்ல நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிரியூ சேஞ்ச் இருக்குங்க. அது பாருங்க, இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்தால் லோக்கோ பைலட் இங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ புதுசாக லோக்கோ பைலட் ஏறுவாங்க. நம்ம ட்ரெயினில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அண்டர்சோர் கோச்சுங்க உள்ள கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெயினில் அண்டர்சோரில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் ட்ராவல் பண்ணோம். சங்கமித்ரானா சும்மாவா, என் காலுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துட்டு வராங்க. அந்தளவுக்கு வண்டி ரஷ்ஷாக தாங்க போயிட்டுருக்கு. ஜென்ரல் கோச்சில் இருக்கிற டாய்லெட்டு இவ்வளோ மோசமாக இருக்குங்க. இதை விட மோசமான ஒரு டாய்லெட்டை பார்க்கவே முடியாது. ரொம்ப 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 வேர்ஸ்ட்டாக இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பல்ஹர்ஷா ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPQ. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நமக்கு இதுதான் மகாராஷ்டிராக்குள்ள கடைசி ஸ்டாப்பிங்க. இங்க நிறைய கூட்டம் இந்த வண்டியில இருந்து இறங்குது. பரவாயில்லைங்க. பல்ஹர்ஷால பாத்தீங்கன்னா மொத்த ட்ரெயினை கீழே இறங்கி சாப்பாடு வாங்கிட்டு இருக்குங்க. சாப்பிடறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு எல்லாருக்கும். உள்ள பேண்ட்ரில அவ்வளவா சரியில்லைங்க. சோ எல்லாரும் இங்கேயே வாங்கிடுறாங்க. பேண்ட்ரில ரொம்ப விலை அதிகமா இருக்கு. நானும் நைட்டு சாப்பிட்றதுக்கு பல்லர்ஷால பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கேங்க. இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸ்டேஷன்லேயே விற்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ இங்கேயே சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அடுத்து நம்ம நேராக சிர்பூர் ஸ்டேஷன் போயிடலாங்க. இடையில வெறும் காடு மாதிரி தான் இருக்கும். பெருசாக எதுவும் கவர் பண்ண முடியாது. வாங்க சிர்பூருக்கு போயிடலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு தெலங்கானா. 1525 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிர்பூர் கஹாஸ் நகர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SKZR. இங்கே 20 minutes டிலேவா வந்திருக்கும். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்போ ட்ரெயினில் பான் மசாலா குட்கா இதெல்லாம் பேன் பண்ணுறாங்களோ அப்போ தான் உள்ள ட்ரெயின் ஒழுங்காக இருக்குங்க. உள்ள எல்லாத்தையுமே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பாராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. அந்த சைடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம S1 கோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லவே முடியலங்க. அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்கு. இப்போ போயிட்டு தூங்க போறாங்க. காலையில நமக்கு நெல்லூர்ல இருந்து லாங் ரன் இருக்கு. ஸோ அதை கவர் பண்ணிக்கலாம் பகல்ல. இப்போ விஜயவாடா வந்த உடனே எழுந்து காமிக்கிறாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம். விஜயவாடா. ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 1905 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே 20 minutes டிலேவா வந்திருக்கோம். 10 minutes ஹால்ட் இருக்குங்க. விஜயவாடா வந்தாவே எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. அது ட்ரெயினில் தண்ணி ஏற்றுறது தான். நம்ம கோச்சில் தண்ணி இல்லை, தண்ணி ஏற்றிட்டாங்க. சூப்பர்.
உங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சிர்பூர் கஹாஸ் நகர் தாண்டின பிறகு நம்ம ட்ரெயினில் ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரயில் மடாரில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண உடனே வாராங்கல்ல வந்து மெடிக்கல் டீம் அட்டன் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை எமர்ஜென்சி அப்படின்னா 139 அப்படி இல்லைன்னா ரயில் மடாரில் உங்களுடைய பிஎன்ஆர் போட்டு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Train number 12296 Danapur SMBT Bengaluru Sangamitra Superfast Express is ready to leave from platform number 6. சங்கமித்ரால தூங்கலான்னு உள்ள போனாங்க. எப்படி தூங்கினேன்னு பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா நானே ஆர்ஏசியில் ஷேர் பண்ற மாதிரி தாங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு உள்ள. ஆனா புதுசா கூட்டம் எதுவுமே ஏறலங்க. ஸ்டார்ஸ் இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. காலையில விடிஞ்சதும் நெல்லூர்ல இருந்து ஃபுல்லா பெங்களூர் வரைக்கும் கவர் பண்ணிடலாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 2160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நெல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NLR. இங்க 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போல ட்ரெயின்ஸில் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக என்னால் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண முடியுங்க. ஆனால் ஸ்லீப்பரில் ஏன் ட்ராவல் பண்ண தெரியுமா? ஸ்லீப்பரில் வந்தனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சமாளிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் உள்ளே வந்த உடனே எல்லாரும் கூட நல்லா பழகிடுவேங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலு, சார்ஜரு, லக்கேஜ் எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ உள்ள நாம கவனமாக இருந்தோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் போகிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. 2198 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GDR. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி 2019 இதோடைய ஒரே ஒரு ரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா LHB ரேக்ஸ் கொடுத்தாங்க. மொத்தமாக 5 ரேக் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு அதுக்கப்புறமா போக தான் LHB கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா வண்டி படு மோசமாக இருக்குங்க. உள்ள ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நாம தான் கண்ட குப்பை உள்ளே போட்டு ரொம்ப 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 கேவலமாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள மோசமாக இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாதுங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நானே க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திரும்பவும் இந்த செக்ஷன்ல டிடிஇ வந்திருக்காருங்க. டிடிஇ வந்து டிக்கெட் கேட்டாரு. டிக்கெட் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. அதே போல எல்லாரோட டிக்கெட்டும் இந்த ட்ரெயின்ல வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சென்னை பெங்களூரு செக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய பேரை கேட்டாலே சும்மா அலறங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வண்டி. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் தேர்ட் ஏசியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஸ்லீப்பரில் கவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற லைன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகிற லைனுங்க. அந்த பக்கம் லெஃப்ட்டில் போகிற லைன் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் போகிற லைனு. இப்போ நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து நேராக பெரம்பூர் போக போகிறோம். இதுதான் நம்மளுடைய பைபாஸ் லைனுங்க. சென்னை சென்ட்ரல் பெங்களூர் லைன். சென்னை நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2336 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PER. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. பாட்னால இருந்தோம் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன், வாரணாசியில் இருந்தோம் சென்னையை டெய்லி கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயின் இந்த சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரணாசி அதாவது தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல இருந்து இங்க பெரம்பூர் வரதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்ல 875 rupees ஃபேர் ஆகுதுங்க. தேர்ட் ஏசில 2210 rupees ஃபேர் ஆகுது. வாரணாசிக்கு இந்த ட்ரெயின்ல நீங்க ஏசில இங்க இருந்தே போகலாங்க. பெரம்பூர்லேருந்து பெங்களூரு வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய ரூட்டுங்க. இனி அதிரடியாக இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா முக்கியமானதும் கவர் பண்ணிட்டு பெங்களூருக்கு போயிட்டே இருக்கலாங்க. காலையில் சாப்பிட்ட பேண்ட்ரி கார்லேருந்து சென்னா மசாலா வாங்கியிருக்குங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. நேற்று இது மாதிரி எதுவுமே விற்காம போயிட்டான். செம்ம சூப்பராக இருக்குங்க இது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டானாப்பூர்லேருந்து ஜபல்பூர் வரைக்கும் அந்தந்த செக்ஷனில் நிறைய க்ரௌடு ஏறுதுங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு ஓவர் க்ரௌடிங்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜபல்பூர்லேருந்து இட்டாசி வந்த பிறகு நார்மல் டெல்லி லைன் வந்துடுங்க. அங்கேருந்து நிறைய ட்ரெயின் இருக்கிறதுனால வண்டியில் அதிகமாக கூட்டம் இருக்கிறது இல்லை. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா RAC அண்டு வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
பக்கத்துலேயே நமக்கு அண்டர்சோ வேறு இருக்கா. ஸோ உள்ள ஏகப்பட்ட அண்டர்சோ பேசஞ்சர்ஸும் இருக்காங்க. அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செக்ஷன் போலவே தாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த லால்பாக், பிருந்தாவனம், டபுள் டெக்கர் இது எல்லாத்துலேயும் கூட்டம் ஏறுது இல்லையா, அதே போல தான் அங்கேயும் இந்த வண்டியில் ஏறுறாங்க. गाड़ी संख्या 43418 आरकोड़ा। 2460 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வேலூர் காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா காட்பாடியில் தான் அதிக நேரம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஜபல்பூர், விஜயவாடா இங்கெல்லாம் கூட 10 மினிட்ஸ் தான் ஹால்ட்டுங்க. சங்கமித்ரா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டலிபுத்ராலேருந்து KSR பெங்களூரு வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இந்த ட்ரெயினை 1/3/2017 பட்டலிபுத்ராலேருந்து தானாப்பூருக்கு மாற்றிட்டாங்க. இப்போது தானாப்பூர் SMVT பெங்களூரு சங்கமித்ரா எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் நிறைய ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னுமே KSR பெங்களூர் சங்கமித்ரானே சொல்லிட்டு இருக்காங்க. சங்கமித்ராவை April 6, 1987 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 39+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது 14,250+ டேஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸ்டார்ஸ் 2544 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு JTJ. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் எவ்வளோ தூரம் கழிச்சு வந்து சொல்கிற பார்த்தீங்களா? இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. மொத்தமாக 5 ரேக் இருக்குங்க. இந்த 5 ரேக்கையும் SMVT பெங்களூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் தானாப்பூரில் பண்ணுறாங்க. ஜோலார்பேட்டையில் நம்ம AJJ நாகு வந்திருக்காரு.
ஹாய் தம்பி, எப்படி இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நானும் அண்ணன் இப்போ தான் பார்த்தேன். நானும் சங்கமித்ராவில் தான் வந்தேன். அண்ணன் பார்த்தா விளாக் எடுத்துருந்தாரு. பார்த்தோன்னா சந்தோஷமாயிடுச்சு. ஜோலார்பேட்டையில் 2 பேரும் சந்திச்சிட்டோம். எப்படி ஆச்சு வண்டி விளாக்? வண்டியா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அவனை கேட்குறான் கரெக்டாக. உள்ளே எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக. பேண்ட்ரி காரில் சேல்ஸ் பண்ணுற எக் பிரியாணிங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். இது கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சாப்பிட போகிறாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்நாடகா. 2619 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பங்காருபேட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BWT. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes halt இருக்குங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலேயே டெய்லி ரன் ஆகிற லாங்கஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2681 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க. இதை தவிர இன்னும் நிறைய வீக்லி ட்ரெயின் இருக்குது. இருந்தாலும் டெய்லி ட்ரெயினில் இதுதான் ஃபஸ்ட்டுங்க. मेट्रो पे जाना है. मेट्रो 2676 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KJM. இங்கே 1 hour 15 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான். பின்னாடி பாருங்க கூட்டத்தை எல்லாம் இறங்கிட்டாங்க.
பெங்களூரு வந்துருச்சு. நம்ம வண்டியில் இருந்த எல்லா கூட்டமும் இறங்கிடுச்சுங்க. பாருங்க முன்னாடி இன்னைக்கு தாங்க அண்டர்சோல்ல இருக்கிறவங்களுக்கு விடிவு காலம். ஒரு வழியா சங்கமித்ரால பயணம் நிறைவடைய போகுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நம்மளுடைய எய்மு விவேக் எக்ஸ்பிரஸ்ங்க. நமக்கு இருந்த எல்லா ஸ்லாக் டைமும் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம SMVT பெங்களூருக்கு லேட்டாக தான் உள்ள போய் சேர போறோம். வெல்கம் டு த கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா ஸ்டார்ஸ். 2681 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சார் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா டெர்மினல் பெங்களூரு ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் SMVB. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக உள்ள வந்து சேர்ந்துருக்குங்க. இந்த ஸ்டேஷன் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு அப்படியே ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஸ்டேஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னா SMVT பெங்களூரு, சர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா டெர்மினல் பெங்களூருங்க. ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா SMVB. SMVT கிடையாது. நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்குங்க. சங்கமித்ரால அண்டர்சர்வ்ல டிராவல் பண்ணுறதோ ஸ்லீப்பரில் டிராவல் பண்ணுறதோ ஒன்று தாங்க. அதுவும் நமக்கு சொல்லவா வேணும், அண்டர்சர்வ் பக்கத்துலேயே கோச்சு கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஃபேமிலியோட டிராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது தேர்ட் ஏசி மட்டும்தாங்க. அப்படி இல்லைனா செகண்ட் ஏசியில் கூட நீங்கள் போகலாம். ஸ்லீப்பரில் ப்ரிஃபர் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. தேர்ட் ஏசி தான் இந்த ட்ரெயினுக்கு பெஸ்ட்டுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இதே போல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.